சகிப்புத்தன்மையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்யும் கிண்டல்களையும், விமர்சனங்களையும் நமது தவறுகளாகவே எண்ணி, நிலை தடுமாறாமல் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்கு இது ஒரு பெரிய தியாகம் அல்ல. எனது இந்த கருத்துக்கள் உங்கள் மனதை தொடுமாயின், தயவு செய்து இவற்றை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு மிகுந்த அமைதியை அளிக்கும். உங்களால் இதனை கடைபிடிக்க இயலாது போனால், நீங்கள் மனம் உருகி இதற்காக பிரார்த்திக்க வேண்டும். இதனை நீங்கள் செய்து உங்களால் கோபத்தை அடக்க முடிகிறதா இல்லையா என்று பாருங்கள். ஏன்னா நேத்திக்கு கேட்டதனுடைய கண்டினியூட்டி தான் இது. அவர் எரிச்சல் அடைகிறேன், அடிக்கடி கோபம் அடைகிறேன் அப்படிங்கிறதுக்கு பாபுஜி பதில் சொல்லிட்டே வந்தார். அப்ப மிதமா இருங்க, லைட்டா இருங்க, சந்தோஷமா இருங்க, பிடிவாத மனப்பான்மையை விட்டுருங்கலாம் ஐடியா சொன்னார். கடைசியா என்ன சொல்ல வர்றாரு இதுல அப்படின்னா, பொறுமை, சகிப்புத்தன்மை இது ரெண்டையும் கட்டாயமா நம்ம வளர்த்துக்கணும். அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளை யாராவது கிண்டல் பண்ணும் பொழுது, விமர்சனம் பண்ணும் பொழுது நிலை தடுமாறாமல் இருக்கமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம எதை வேணாலும் தாங்கிக்குவோம். ஆனா ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்மளை யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே நம்முடைய ஒட்டுமொத்த அமைப்புமே சீறி எழும். ஒருத்தங்க நம்மளுக்கு தெரிஞ்சே கிண்டல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சே கூட அந்த இடத்துல நம்மளால இயல்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனா அதை நம்ம வளர்த்துக்கணும். சரி, வளர்த்துக்கணும்னு நம்ம நினைக்கிறப்ப அதுக்கான சூழ்நிலையை மாஸ்டர் உருவாக்குனா என்ன நடக்கும்? யாராவது நம்மளை வேணும்னே 4 பேருக்கு நடுப்புற கிண்டல் பண்ற சூழ்நிலை வரும். வந்தாதானே அந்த நேரத்துல தானே நான் வளர்த்துக்க முடியும். இப்ப அந்த சூழ்நிலையை நான் எப்படி எடுத்துக்கணும்? ஓஹோ, ஒருத்தர் கிண்டல் பண்ணும் பொழுது, நம்மளை விமர்சனம் பண்ணும் பொழுது, அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுன்னு கத்துக்கிறதுக்காக இந்த சூழ்நிலையை மாஸ்டர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு என்னால எடுத்துக்கொள்ள முடிந்தால், அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? மெல்லமா என்ன கவனிக்க ஆரம்பிச்சு, அவற்றை நிலை தடுமாறாமல் எதிர்கொள்கின்ற ஒரு தன்மைக்கு வருவேன். ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவன கிண்டல் பண்ணவனை எதிரியாகவும், அவனை மட்டமாகவும் நினைக்க ஆரம்பிக்கிறோம். விமர்சனம் பண்றவங்கள நம்முடைய எதிரியாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்ல துடிக்கிறோம். அடுத்து அவங்கள நம்ம திரும்பி விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாஸ்டர் எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை கொடுத்து, இந்த சூழ்நிலைகள்ல நாம நிலை தடுமாறாம இருக்கமா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு உதவி செய்யற நேரத்துல, இது மாஸ்டரால் செய்யப்பட்ட உதவின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய நமது மனோபாவம் மாறுகின்றது. ஒருவேளை இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ நம்மளை யாராவது 4 பேருக்கு நடுப்புற கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, சிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலோ, அல்ல நம்ம யாராவது விமர்சனம் பண்ற ஒரு சூழ்நிலை, எல்லாத்துக்கும் இவருதான் காரணம், இவர் ஒரு மோசமானவர், இவர் செய்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ செய்யறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்மளை விமர்சனம் பண்ணாலும், அந்த விமர்சனத்துல கூட என்னன்னு கேட்டா, நம்மளை விட ஒரு நல்ல நிலைமையில இருக்கவங்க விமர்சனம் பண்ணும் பொழுது நம்ம அமைதியா இருந்துருவோம். அதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனை விமர்சனம் பண்ணும் பொழுது நமக்கு கண்ணு காது எல்லா தொழியாவும் கோபமும் வேகமும் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இயல்பு தானே. ஒண்ணும் இல்ல, ஒரு பர்ஃபெக்டா தியானம் பண்ற அபியாசி என்னங்க நீங்க ஒழுங்காவே தியானம் பண்ண மாட்டேறீங்க, போன வாரம் கூட சத்சங்கத்துக்கு காணோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் கூட வராது. ஐயோ, அவரெல்லாம் கரெக்டா பண்றவர் நம்மள சொல்றாருன்னு. 4 வாரத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு அபியாசி, எப்பயாவது ஒரு தடவை வர்ற அபியாசி, தியானத்துல ஒழுங்கா கூட உட்காராம வெளியில நின்று பேசிட்டு இருக்க ஒரு அபியாசி, ஓரளவுக்கு சரியா தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பார்த்தோன்னா, என்ன சார் ஒழுங்கா தியானம் பண்றீங்களா இல்லையா, ஒழுங்கா வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விட்டுறாதீங்க, என்ன இது ரொம்ப முக்கியமானது, நீங்க சரியா வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டேங்க, இப்படி பேசுறாருன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? நீ வாங்க சார், நீங்க முதல்ல ஒழுங்கா வர பாருங்க, உங்களை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, பார்த்து 4 வாரம் ஆச்சு அப்படின்னு திரும்பி அப்படி ஒரு குதர்க்கமா நம்ம ஆரம்பிப்போம். காரணம் என்னன்னு கேட்டா, என்னால அந்த விமர்சனத்தை தாங்க முடியவில்லை. ஆனா மாஸ்டர் என்ன பண்றாரு, அவர்கள் மூலமாக இந்த விஷயத்த கொண்டு வர விரும்புறாரு. வாலண்டியர் சர்வீஸே பண்ணாத ஒரு அபியாசி வருவாரு. அவர் நீங்க சின்சியரா கிச்சன்லயோ இல்ல ஒரு டாய்லெட்லயோ போய் கிளீனிங் பண்ணிட்டு இருப்பீங்க.
நீங்க கிளீனிங் பண்ணி வச்ச ஒரு தட்டை இல்லைன்னா நீங்க கிளீனிங் பண்ணி வச்ச ஒரு பாத்ரூமை உள்ள போய் பார்த்துட்டு வந்து என்ன அது என்ன ஒர்க் பண்றீங்க நீங்கலாம்? மாஸ்டருக்கு இது மாதிரியா சர்வீஸ் பண்றது? நீங்க கழுவி வச்ச டம்ளர் பாருங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. இது மாதிரியா டம்ளர்லாம் கழுவுறது? அது வந்து மக்கள் குடிக்கிறதா இல்லையா? அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைப்பாரு. இல்லைன்னா பாத்ரூம்லாம் போனா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இப்பெல்லாம் யாருக்குங்க வாலண்டியர் ஒர்க்குன்னு வந்துடுறாங்க. ஆனா எதுவும் செய்யறது இல்லைங்க. இவங்கெல்லாம் எப்படிதான் மாஸ்டருக்கு சர்வ் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைப்பார். வைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா, குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு சின்ன பேப்பரை கூட எடுத்து போடாத ஒருத்தரா இருப்பார். இப்ப அந்த நேரத்துல நமக்கு பொங்கும். பொங்குறப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த வார்த்தை தான். விமர்சனங்களையும், கிண்டல்களையும் நமது தவறுகளாகவே எண்ணி நிலை தடுமாறாமல் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஏன் அப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடைவதற்கு இந்த ஒரு விஷயத்த நான் செய்யறது ஒரு தியாகம் கிடையாது. அத நான் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வேற ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கேன். அத நோக்கி போறப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாடா நம்ம? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஒரு விஷயம். 2வது விஷயம், இது மாஸ்டர் நமக்கு குடுக்குற ஒரு களம். இந்த களத்துல நான் என்னை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த சூழ்நிலை உருவாயிருக்குங்கிற அந்த உணர்வு வரணும். அதான் சொல்றாரு. என்னுடைய இந்த கருத்துக்கள் உங்கள் மனச தொட்டுதுன்னா, தயவு செய்து இவற்றை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். பாபுஜி நேத்தியிலிருந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்ற விஷயம் ஒண்ணுதான். நேத்தி கூட சொன்னார் இல்லையா? உண்மையை பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போயிடக்கூடாது. அத ஒரு நாளைக்காவது கடைபிடிக்கணும் அப்படின்னு. எனக்கு நேத்திக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நேத்திக்கு நம்ம இந்த லைட்டா இருங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும். ஒரு சிஸ்டர் அபியாசி என்ன பண்ணாங்க, நேத்தி நைட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு முழுக்க அந்த லைட்னஸை கடைபிடிக்க முயற்சி செய்தேன். அப்படி கடைபிடிக்கும் பொழுது நான் சில விஷயங்களை கண்டறிந்தேன். எது இதெல்லாம் வந்து அந்த லைட்னஸுக்கு காரணமா இருக்குன்னு பார்த்தேன். இதெல்லாம் அந்த லைட்னஸ எனக்குள்ளார கொண்டு வருது. என்ன செய்யாமப்பலாம் அதுக்கு மனசு வெயிட் ஆகுதுங்கிறதையும் யோசனை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்த நம்ம படிச்சு இல்லாமல் அதை நல்லா கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு உதவுது, இதுக்கு உதவல அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா, அப்ப பாபுஜி சொல்ற ஒரு விஷயத்த ஒரே ஒரு அபியாசை நேத்திக்கு கடைபிடிச்சு அதை சொல்லியும் காட்டியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப மத்தவங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லாதவங்க, மெசேஜ் போடாதவங்க கடைபிடிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. செய்திருப்போம். நம்மகிட்ட என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, நான் செய்யணும். செய்யறத நானே அனலைஸ் பண்ணணும். பண்ண பிறகு அத ஒரு மெசேஜா வந்து நம்மளுடைய வாய்ஸ் ரியல் குரூப்ல போடணும். ஏன் அப்படின்னா, இது மாதிரி கடைபிடிப்பவர்கள் உண்மையிலேயே இதை முயற்சி செய்யறவங்களுடைய அந்த மெசேஜுக்குள்ளார இருந்து ஒரு எனர்ஜி மத்தவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியம். மாஸ்டர் வந்து அந்த விஷயத்த நமக்கு சொல்லி தராரு. அத வந்து நீங்க அங்க கொண்டு போனா தானே அந்த எனர்ஜி கிடைக்கும். இப்ப வாய்ஸ் ரியல் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வர்றதெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அது நல்லதோ, கெட்டதோ, அது இன்னொரு தடவை நம்ம வீடியோ நம்மளே கேட்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆனா ஆனா ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு இது ஒரு தூண்டுதலை கொடுக்குது இல்லையா? அது மாதிரிதான் உங்களுடைய மெசேஜஸும் இருக்கும். எவ்வளவோ மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு பதிலா இது மாதிரி அன்னன்னைக்கு உங்களுடைய அந்த மனநிலையை நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஃபீல் ஆனிச்சு, ரிவீல் ஆனிச்சுன்னா அதை வந்து அந்த குரூப்ல போடுங்க. இதுதான் பாபுஜியும் எதிர்பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? தயவு செய்து எனது இந்த கருத்துக்கள் உங்கள் மனதை தொடுமாயின் தயவு செய்து இவற்றை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இப்படி செய்ய ஆரம்பித்தால் இது உங்களுக்கு மிகுந்த அமைதியை அளிக்கும். யாருடைய மனது கொந்தளிக்கிற மனதா இருக்கோ, யாருக்கு வந்து ஒரு அமைதியே இல்லைங்கிற உணர்வு இருக்கோ, எல்லாத்த பத்தியும் ஒரு விரக்தி இருக்கோ, அவங்க இந்த 2 விஷயங்கள் தன்னை நோக்கி வரும் பொழுது நிலை தடுமாறாமல் இருக்க முயற்சி பண்ணா மிச்சம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். சரி, எனக்கு அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. நான் நினைச்சுக்கிட்டு தான் போறேன். ஆனா வரமாட்டேங்குது. என்ன பண்ணுங்க? இதற்காக நீங்கள் மனம் உருகி பிரார்த்தியுங்கள். வேற எதுவும் வேணாம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மைய மண்டலத்தை அடையணும், மாஸ்டரை போல மாறணும்லாம் பிரார்த்திக்க வேண்டாம். இந்த விஷயத்துல நான் மாறக்கூடாதா? இந்த கிண்டலையும், கேலியையும், விமர்சனங்களையும் நிலை தடுமாறாமல் ஏத்துக்கிற ஒரு நல்ல மனசை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா?
அதுக்கு ஒரு மன வலிமையை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு கெஞ்சி இதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம பிரார்த்தனையில எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட இந்த மாதிரி உயரிய விஷயங்களை கேட்பதிலே தவறில்லை. இதை கேளுங்க. இதனை நீங்கள் செய்து அந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவி செய்தால் உங்களால் கோபத்தை அடக்க முடிகிறதா இல்லையா என்று பாருங்கள். மக்கள் ஒரு குறிப்பிட்ட அதோட முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வராரு. மக்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால் வசீகரிக்கப்பட்டு அந்த வசீகரத்தின் பொருட்டே அதில் ஈடுபடுகிறார்கள். இதே மாதிரியான ஒரு வசீகரமே ஒருவரை தெய்வீகத்தை நோக்கியும் இழுக்கிறது. இவ்வாறாக வழிபடுவதில் ஈர்ப்பு, பக்தியில் ஈர்ப்பு, துறவரத்தில் ஈர்ப்பு மற்றும் அமைதியிலும் ஆனந்தத்திலும் ஈர்ப்பு போன்றவை உள்ளன. அவர்கள் சத்திய நிலைக்காக அல்லாமல் அந்த ஈர்ப்புக்காகவே வருகிறார்கள். ஆனால் வசீகரத்திற்காக இருக்கும் வரை அது ஒரு பொழுதுபோக்கே ஆகும். இந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே வசீகரத்தின் பொருட்டு தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தப்பு கூட இல்லை. ஏன்னா நம்முடைய எல்லாருடைய நிலைகளையும் பார்த்தால் நாம் ஒரு விஷயத்தால் வசீகரிக்கப்பட்டு அந்த வசீகரத்தின் பொருட்டே அதில் ஈடுபடுகிறோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த புக் ரீடிங் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 2 நாள் கேட்கிறோம். கேட்கும் பொழுது அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதான் வசீகரம். அந்த ஃபீல் வந்த உடனே அந்த ஃபீலுக்காகவே டெய்லி அதுல ஈடுபடுறோம். ரைட். இதே மாதிரியான ஒரு வசீகரமே எல்லா விஷயத்திலும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒருத்தர் பேசுறாரு, அந்த பேசுறது நல்லா இருக்கு, அதனால வசீகரிக்கப்படுறோம். உடனே அவர் பேச்சு எப்ப இருந்தாலும் கேட்க ஆரம்பிக்கிறோம். அன்காவுக்கு போறோம், போனோம்னா அந்த பிரம்மாண்டம் நம்மளை வசீகரிக்குது. அங்க இருக்கிற அந்த யாத்ரா கார்டன் போகும் பொழுதே எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க, ஒரு வசீகரம். உடனே அதை செய்யணும், அங்க போகணும், அதை பார்க்கணும், நம்ம தெரிஞ்சவங்களை அங்க கூட்டிட்டு போகணும் எண்ணம் வருது. அது மாதிரி தியானத்துல போய் உட்காடுறோம், ஒரு பெரிய கூட்டம், மண்டபம் முழுக்க ஒரு 40,000 பேர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு ஈர்ப்பு. ஒரு தியானத்துல உட்காடுறோம், உட்கார்ந்தோம்னா ஆழ்ந்து அமைதியா போகுது, உடனே ஒரு ஈர்ப்பு. எங்கேயோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அந்த அட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நமக்குள்ளார பக்தி உணர்வு சுரந்து அப்படியே நம்ம அப்படியே கரைய ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு, அதுல ஒரு ஈர்ப்பு. இதெல்லாம் என்ன, ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு, அதனால வரக்கூடிய ஈர்ப்பு. இந்த அட்ராக்ஷன் தான். நான் எல்லாத்தையும் வேணாம் வேணாம், இது வேணாம் அது வேணாம்னு ஒண்ணு ஒண்ணா திறந்து கொண்டே வர்றேன். திறந்துட்டே வர்றப்ப ரொம்ப லைட் ஆகிறத பாக்குறேன். ஆஹா, இதெல்லாம் இல்லாம இருக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது ஒரு ஈர்ப்பு. ஆக நம்ம செய்யறதெல்லாம் என்னன்னு கேட்டா, நமக்கு அதுல ஒரு அட்ராக்ஷன், நமக்கு அதுல ஒரு சந்தோஷம், நமக்கு அதுல ஒரு ஆனந்தம், இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் செய்கிறோமே அல்லாமல் உண்மையிலேயே தட் ஒன் அந்த ரியாலிட்டிங்கிற விஷயத்துக்காக நான் தியானத்துக்கு போறேன், அந்த சத்திய நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக காலையில தியானத்துல உட்காடுறேன். சத்திய நிலை அப்படிங்கிறது என்னங்கிறத இன்னைக்கு காலம்புற புக் ரீடிங்ல ஏதாவது ஒரு இடத்துல பாபுஜி சொல்லும் பொழுது நான் உணர்ந்துக்குவேனாங்கிற இயக்கத்தோட காலையில எந்திரிச்சு உட்காரல. நல்லா இருக்கு, அதனால உட்காடுறேன். சத்திய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெகுலர் பிராக்டிஸ்ல இல்லை. ஈவன் ஹச்எஃப்என் நடத்த போனா கூட அந்த ஹச்எஃப்என் நடத்துறப்ப வர்ற சூழ்நிலையும் அங்க ஏற்படுற மாற்றமும் கொடுக்குற ஈர்ப்பு தான் நம்மள அங்க இழுத்துருக்குதே ஒழிய, நான் சத்திய நிலைக்காக இயங்கி அந்த இடத்துல அந்த சத்திய நிலை பிரத்யட்ச அந்த ஒரு பிரத்யட்சமானு சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லா அந்த இடத்துல அது வெளிப்படுறத நம்ம பார்ப்போம். நம்ம ஹெச்எஃப்என்லாம் நடத்த போனோம்னா அது நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறி அங்க ஒரு அமைதி வந்திருக்கவங்க முகத்துல ஒரு பிரகாசம் போகும்பொழுது ரிசீவ் கூட பண்ணாம இருப்பாங்க, வரும்பொழுது ஆக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படுற ஒண்ணு என்னன்னு கேட்டா ஈர்ப்பு. ரியலா நான் எப்படி போகணும்னா, ஐ ஆம் லாங்கிங் ஃபார் ரியாலிட்டி. அதோட இல்லாம அந்த ரியாலிட்டிங்கிறது என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த இடத்துல அது நடக்கும்பொழுது சத்திய நிலை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காக அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்காக, ரியாலிட்டிங்கிறது வேற யாரு, மாஸ்டர் தான் நமக்கு.
அப்படின்னு ஒரு நிலையை தேடிட்டே போகக்கூடாது. அந்த நிலையில யார் கரைஞ்சு இருக்காரோ அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது அப்படிங்கிறத உணரும் பொழுதே அது சத்திய நிலைங்கிறத நான் உணர்ந்து அதுக்காக வர்றேனா. அதான் அவர் சொல்றாரு, வசீகரத்திற்காக இருக்கும் பொழுது நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கே ஆகும். ஆமா, ஒருத்தன் சினிமா பார்த்தா நல்லா இருக்குன்னு போய் சினிமா பாக்குறான். ஒருத்தன் வந்து டிராயிங் வரைஞ்சா நான் நல்லா இருக்கு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக டிராயிங் போடுறான். அப்படின்னா அவன் என்ன பண்றான், அந்த ஒரு வசீகரத்திற்காக அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக அது செய்யறான். அது அவனுக்கு ஹாபி. நானும் வந்து தியானம் பண்ணா எனக்கு நல்லா இருக்கு அதனால தியானம் பண்றேன்னா இட் இஸ் ஹாபி. நல்லா இருக்கிறதுக்காக தான் தியானம் பண்றேன் ஒழிய நான் சத்திய நிலையை அடைவதற்காக தியானம் பண்ணவில்லை. ரொம்ப மைல்டான விஷயம்தான். நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளுடைய பயிற்சி முறையில நம்மளுடைய நோக்கத்துல நம்ம இந்த ஈர்ப்புகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த மிஷன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கமே ஒழிய எந்த ஒரு இடத்துலயும் நான் அதற்காகவே இருக்கிறேன் அப்படின்னு வரல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் கிளம்பி தியானத்துக்கு போயிட்டு வரும் பொழுதோ சத்சங்கத்துக்கு போயிட்டு வரும் பொழுதோ கன்காவுக்கு போயிட்டு வரும் பொழுதோ எனக்கு அந்த ஒன்றை தவிர, அந்த ஒன்று எதுனா மாஸ்டர், அந்த ஒன்றை தவிர மத்த எதுவுமே நல்லதாவும் தெரியாது கெட்டதாவும் தெரியாது. குணா கமலஹாசன் மாதிரி பார்த்தபடி பார்த்தபடி பூத்து கிடக்குன்னு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற பொண்ணை தவிர அந்த வரிசையில இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரியாம இப்படி ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனும். எனக்கு படத்தெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கண்டிஷன் தான் எனக்கு. இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது சத்திய நிலையை தவிர எதையும் கண்ணில் பார்க்காம இப்படி நின்றுட்டு இருக்கோமா, கையில பிச்சை பாத்திரத்தை வச்சுக்கிட்டு, பிச்சை பாத்திரம்னா ஹார்ட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அபிராமி அபிராமின்னு அவன் நிக்கிற மாதிரி நம்மளால இந்த சத்திய நிலையை பார்த்து நிக்க முடியுமான்னா ஒரு ஒரு சின்னதா ஒரு ஏக்கம் வரும், ஒரு யோசனை வரும். அதுதான் பாபுஜி சொல்றப்ப அப்படி சொல்றாரு, வசீகரத்திற்காக இருக்கும் வரை அது ஒரு பொழுதுபோக்கு, அது உண்மையான லட்சியத்திலிருந்து பெரிதும் தள்ளியே இருக்கின்றது. ஏன் ஒரு ஆஃப்டர் 30 years ஆஃப் ப்ராக்டிஸ், 25 years ஆஃப் ப்ராக்டிஸ், 10 years ஆஃப் ப்ராக்டிஸ், சின்சியர் ப்ராக்டிஸ், வெரி சின்சியர் ப்ராக்டிஸ், எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காகவே ஓடி செய்யற ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு. பட் தேர் இஸ் அ பேஸ். அங்க எனக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் என்னுடைய முற்பிறவியினுடைய பலனாகவோ இதனால் இருக்கு. அந்த வசீகரத்தினால் நான் செய்து கொண்டிருக்கிறேனா தாண்டி சத்திய நிலை ஒன்றை அடையணும் அப்படிங்கிற இயக்கத்தினால் செய்து கொண்டிருக்கிறேனா? அது எப்படிங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் கிடையாது. ஒரு 20 நாள் தொடர்ச்சியா உங்களுக்கு தியானத்து மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு ஒண்ணுமே தெரியல, தியானத்துல உட்கார்ந்தா கண்ணாபுண்ணான்னு இருக்கு அப்படின்ன பிறகும் நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க வசீகரத்துக்காக பண்ணல, அதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். மெக்கானிக்கலா பண்றவங்கள நான் சொல்லல. அதே மாதிரி ஒரு கன்காவுக்கு போறோம், எங்கேயாவது போறோம், போயிட்டு வர்ற வரைக்கும் எல்லாமே டார்ச்சரா இருக்கும் பொழுதும் நீங்க அடுத்தடுத்து கன்காவுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேற ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க. ஆனா நானும் கன்காவுக்கு போகணும்னா கிளம்புறதுல இருந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் மாஸ்டர் நம்மள அப்படி வச்சு தாங்கிக்கணும். இப்படி தாங்கல அப்படின்னா, என்ன மாஸ்டர் உங்களை பாக்குறதுக்கு வந்தேன், என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்களே? உங்களை யாரு பாக்குறதுக்கு வர சொன்னா? ஏன்னா அவரை பாக்குறதுனால அவருக்கு என்ன சந்தோஷம்? நீங்க உங்களை நீங்க சரிப்படுத்திக்கிறதுக்கு தான் நான் போறேன். என்ன சரிப்படுத்திக்க நான் போறேன். எனக்கு சத்திய நிலை வேணும், அது எங்க கிடைக்கும்னு ஏங்கி போறேன். போயிட்டு திரும்பி வரேன். இதுல போறதுக்கும் திரும்பி வர்றதுக்கும் எல்லாத்தையும் மாஸ்டரே பார்த்துக்கணும். ஏதாவது ஒண்ணு சின்னதா நம்ம தவறுனால நடந்தா கூட, என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பிதானே போனேன் அப்படின்னா அது குருவோட பெருந்தன்மை. உள்ளங்கையில வச்சு தாங்கிதான் நம்மளை கூட்டிட்டு போறாரு, தாங்கிதான் கொண்டாந்து விடுறாரு. கண்காவுக்குன்னு கிளம்புனாலும் சரி, ஹச்எஃப்னுக்குன்னு கிளம்புனாலும் சரி, வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியில வைக்கிற வரைக்கும், திரும்பி வீட்டுக்குள்ளார வந்து காலை வைக்கிற வரைக்கும் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன், அப்படி ஒரு எனர்ஜியை மாஸ்டர் நமக்கு கொடுக்கறத நம்ம உள்ளார உணர்றோம். பட் அதுக்கு வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்க முடியாது. எப்ப கேட்க முடியாதுன்னா, நான் எதுக்காக அதை நோக்கி போறேன் அப்படிங்கிற தெளிவு இருக்கும் பொழுது. ஸோ இந்த ஒரு இனிமே போக போக இந்த அமுதமலையில ஒரு ஸ்லைடு தான் ஒரு நாளைக்கு படிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகள் சின்னதா இருக்கும், ஆனா சொல்ல வேண்டியது ரொம்ப ஆழமா சொல்லுவார். ஒரே விஷயம்தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் வசீகரிக்கப்பட்டு வசீகரத்தின் அடிப்படையில் தியானத்தில் ஈடுபடும். தப்பு கிடையாது, அது தியானத்தினால வசீகரிக்கப்படுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா அது பத்தாது. உண்மையான லட்சியத்திலிருந்து நாம் பெரிதும் தள்ளியே இருக்கிறோங்கிறத நம்ம
உணர வேண்டும். உண்மையில் சத்திய நிலையில் எந்தவித ஈர்ப்பும் இல்லை. அந்த கண்டிஷன் எந்த அட்ராக்ஷனும் கொடுக்காது. சந்தோஷம் இல்லை, அமைதி, ஆனந்தம் அல்லது சத்திய நிலையை எய்துவிட்ட உணர்வு கூட அங்க இல்லை. அதை நான் அடைஞ்சிட்டேன், இந்த ஸ்டேட்ல இருக்கிறன்ற ஃபீல் கூட கொடுக்காதுங்கிறப்ப அதுல என்ன இருக்க முடியும்? அது மாற்றமற்ற, அற்று போகாத, மாறி போகாத, நிரந்தரமானதொரு நிலை ஆகும். இந்த உலகமானது கனவை போல உண்மையில்லாத ஒன்று என்று சொல்லப்படுகிறது. படித்த பண்டிதர்களும் மக்களை இப்படி சிந்திப்பதற்கே தூண்டுகிறார்கள். ஆனால் ஒருவர் கனவில் இருக்கும் வரை அவருக்கு அந்த கனவு உண்மையற்றதாக தோன்றுவது இல்லை. அதை போலவே நாம் இந்த கனவுலகில் இருக்கும் வரை நமக்கு இது உண்மையில்லாததாக ஒருபொழுதும் தோற்றம் அளிக்காது. நாம் விழித்திருக்கும் பொழுது, அல்லது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் இந்த கனவில் இருந்து விடுபடும் பொழுதுதான் ஒரு கனவு உண்மையானதல்ல என்று நமக்கு தெரிகிறது. இதை போன்றே நாம் இந்த சரீர உணர்வில் இருந்து விடுபட்ட பின்னர் தான் உலகம் நமக்கு உண்மை இல்லாததாக தோன்றும். ஆனால் அந்த நிலையானது வெறுமனே எண்ணுவதாலோ கற்பனை செய்து கொள்வதாலோ இந்த உலகம் கற்பனையானது, உலகே மாயம், வாழ்வே மாயம் என்ற வாக்கியங்களை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருப்பதாலோ அடையப்படுவதில்லை. அந்த நிலையை அடைவதற்கு சரியான வழிமுறை தேவை. சோ தொடர்ச்சியான இந்த படிப்பு, இதை பற்றி திருப்பி திருப்பி சொல்லுவது வாயால, அதுக்கு சான்ஸே கிடையாது. அது மூலமாக அதை அடைய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அவரே அடிக்கடி சொல்றதுதான், ஒரு டெல்லிக்கோ இல்ல சென்னைக்கோ போகணும், இல்ல கன்காவுக்கோ போகணும்னா, கன்காவுக்கு போறது ரொம்ப தேவையானது, கன்காவுக்கு போறதுனால அது நடக்கும், கன்காவை பார்த்துட்டா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பதனால கன்காவுக்கு போயிட முடியாது. போகணும்னா நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும், கிளம்பணும், அதுக்கான ஏற்பாடுகள் சிலவற்றை செய்து கொள்ளணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறதுக்கு, அந்த சூழ்நிலையை விட்டுட்டு கிளம்புறதுக்கு நீங்க ரெடி ஆகணும், மத்தவங்க உங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி, இந்த சரீர உணர்வில் இருந்து விடுபட்டு உண்மையிலேயே இந்த உலகம் மாயையானதுதான் என்பதை உணர்வதற்கு வெறும் படிப்பு பத்தாது. அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸ் தேவை. ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலோ அல்லது ஒரு மண்டலத்திலோ மாஸ்டரின் அருளால் ஒரு அபியாசி அடைய பெறுகின்ற நிலை சில நேரங்களில் உயர் மண்டலங்களிலும் பிரதிபலிக்கலாம். இதன் விளைவாக அவர்கள் ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்றவர்களாக தோன்றுகிறார்கள். அப்பொழுது அந்த நிலை வரை அபியாசி அணுகி இருப்பதாக அறிந்து கொள்ளலாம். அதாவது 2 வழிகள் உள்ளன. ஒன்று, என்னுடைய மாஸ்டருடைய உருது சொற்களில் சொல்வதானால் அக்சி அல்லது பிரதிபலிப்பு, கஸ்பி அல்லது பெறுதல். இது அடுத்த கேள்விக்கு வந்துட்டார். வரும்பொழுது என்ன சொல்றாரு, ஒரு ஒரு அபியாசி ஒரு பாயிண்ட கிராஸ் பண்றார் அல்லது ஒரு ரீஜனை என்ட்ரி ஆகிறார். அப்படி என்ட்ரி ஆகும் பொழுது அந்த என்ட்ரியில அவர் ஃபீல் பண்றது ஒண்ணு அக்சியா இருக்கலாம் அல்லது கஸ்பியா இருக்கலாம் அப்படிங்கிறார். இப்போ உதாரணத்துக்கு 1வது புள்ளியில இருந்து ஒருத்தர் 2வது புள்ளிக்கு போறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோ. அப்படி போகும்பொழுது அவரு அந்த 2வது புள்ளியில ஒரு 4வது புள்ளியினுடைய தன்மையை, ஒரு தைரியத்தை உணர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2வது புள்ளியில 4வது புள்ளியோட எனர்ஜி இருக்கு. அப்படி உணர்தல் அப்படிங்கிறது, அதை அவர் சொல்றது அக்சின்னு சொல்றாரு. அவர் இருப்பது 2வது புள்ளி, ஆனால் அவர் உணர்வது 4வது புள்ளியின் தன்மைன்னா, அந்த 2வது புள்ளி அதனுடைய தூய்மை தன்மையின் காரணமாக 4வது புள்ளியினுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. இட் இஸ் அக்சி. அவர் 2வது புள்ளிக்கு போறாரு. 2வது புள்ளியில அந்த ஆன்ம மண்டலத்துல அவரு ஒரு நிரந்தரமான சலனமற்ற ஒரு அமைதியை, ஒரு சஞ்சலமற்ற தன்மையை பெறுகிறார்னு வச்சுக்கோங்க, காம்னஸ். அப்ப அது கஸ்பி. அந்த புள்ளிக்கு அந்த புள்ளிக்கே உரிய ஒரு தன்மையை அவர் அடையலாம், அல்லது அந்த புள்ளியில அந்த மண்டலத்துல வேறொன்றினுடைய பிரதிபலிப்பை அவர் உணரலாம். சோ இது ஒரு அபியாசியினுடைய கண்டிஷன் பற்றியதானது. அதாவது இதுதான் அவர் சொல்றாரு, நீங்க ஒரு அபியாசி, நீங்க உங்களை நீங்களே நோக்கும் பொழுது உங்களுக்கு தோணுகின்றதை வச்சு நீங்க 2 விஷயத்தை முடிவு செய்யலாம். ஒண்ணு, அது உயர் மண்டலத்தின் பிரதிபலிப்பா இருக்கலாம், அல்லது நீங்கள் அந்த மண்டலம் வரை அணுகி இருக்கலாம், உங்க அப்ரோச் அது வரைக்கும் போயிருக்கலாம்.
சரி, எனக்கு இந்த மாதிரி தோணுது. நான் ஏன் எனக்கு 2வது புள்ளிக்கு தான் வந்திருக்கேன்னே தெரியாது. நான் அந்த மண்டலத்துக்குள்ளார என்டர் ஆனோனே எனக்கு தைரியம் வந்தோனே நான் 4வது புள்ளின்னு நினைச்சுக்கிறேன். அப்படின்னா நீங்க நினைச்சு கொள்ளலாம். தொடர்ச்சியா நீங்க டைரியில எழுதும் பொழுது, சில நேரங்கள்ல பிரதிபலிப்பும், பல நேரங்கள்ல நீங்க இருக்கிற புள்ளியுடைய தன்மையையும் உங்களை அறியாமலேயே குறிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அது அக்ஸியா, கஸ்பியான்னு நம்மளால பார்க்க முடியும். பயிற்சி முழுமை அடைவதற்கு முன்பே கடவுள் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார் என்ற அனுபவமும் எனக்கு ஏற்பட்டுள்ளது. நீங்க பாருங்களேன், நம்ம எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. அதாவது இங்க உள்ள வந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப, கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு சில பொறுப்புகள்லாம் குடுக்கப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். பிரிசெப்டர் ஆகுறாரு, சென்டர் இன்சார்ஜ் ஆகுறாரு, ஜோனல் இன்சார்ஜ் ஆகுறாரு. ஆனா அங்க நடக்கிறது வேற. உங்கள் பயிற்சி முழுமை அடைவதற்கு முன்பே உங்கள் வாழ்க்கையின் உங்களுடைய வழிமுறையினுடைய சில பொறுப்புகளை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். இவன் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய சம்ஸ்காரால இதெல்லாம் இவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. இவனுடைய ஆயுள் காலம் இவ்வளவு நாளைக்கு இருக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. இவனுக்கு சோறு தண்ணியில டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, ஏன்னா இவன் என்ன நோக்கி வர ஆரம்பிச்சுட்டான், அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இப்படி பயிற்சி முழுமை அடைவதற்கு முன்பே இவன் இந்த மண்டலத்தை வரைக்கும் கிராஸ் பண்ணிருக்கான், இவன் திரும்பி கீழே போகாத அளவுக்கு இவன் சூழ்நிலை மாறட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படியெல்லாம் கடவுள் பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு எனக்கு அனுபவம் ஏற்பட்டுள்ளதுங்கிறார். நம்ம நினைக்கிறது நம்ம போய் பயிற்சி பண்ணினதுனால நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நினைச்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பயிற்சியில நான் முன்னேற என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்புகளை கடவுள்னா இங்க நீங்க அந்த இடத்துல கடவுள்னு தான் பாபுஜி போடுவார், நம்ம தூக்கிட்டு மாஸ்டர்னு தான் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார் எல்லா விதங்கள்லையும். ஆனால் அவர் அபியாசியின் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது மாஸ்டருடைய வேலை கிட்டத்தட்ட முடிவடைந்து விடுகிறது. இருந்தாலும் இயற்கையின் வேலையை சுலபமாக்குவதற்காக மாஸ்டர் தேவைப்படும் போது தொடர்ந்து சுத்திகரிப்பு செய்ய வேண்டி உள்ளது. ஒரு அபியாசி மைய மண்டலத்தில் நுழைந்தவுடன் தெய்வீகம் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது என்றும் அனைவரது விஷயத்திலும் இது பொருந்தும் என்றும் என் உயர் உணர்வு நிலை எனக்கு வெளிப்படுத்துகிறது. எப்ப டோட்டலா அந்த சோர்ஸ், அந்த சத்திய நிலைங்கிறது முழு பொறுப்பையும் அந்த அபியாசிக்கு எடுத்துக்குது அப்படின்னா மைய மண்டலத்துக்குள் நுழைந்தவுடன் அப்படிங்கிற விஷயம் உண்மை அப்படிதான் அப்படின்லாம் ஆத்தென்டிகேட்டடா சொல்லாம இவ்வளவு அழகா சொல்லுவாங்க. என்னுடைய சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் எனக்கு தோணுறத அப்படியே சொல்ற ஒரு பிளைன் அண்ட் சிம்பிள். இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னா, நமக்கான பொறுப்புகளை மெல்ல மெல்ல மாஸ்டர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒட்டுமொத்தமா அந்த மூல ஆதார சக்தியே எந்த மையத்தை நோக்கி நம்ம தியானம் பண்ணணும், இதயத்தில் இருக்கின்ற தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம்னு சொல்றோமே, அந்த மூல ஆதாரமே, அந்த மூல ஆதாரம் வேற ஒண்ணும் இல்லை, மைய மண்டலம். அப்ப அந்த மையத்தை நோக்கி தான் நம்ம மெடிடேட் பண்றோம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுவே ஒட்டுமொத்த கவனத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அப்புறம் ஒவ்வொரு அசைவுக்கும் அது பொறுப்பாகிறது. உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க என்ன சாப்பிடணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், யாரோட பேசணும், எப்ப நடக்கணும், எப்ப வந்து ஓடணுங்கிறது வரைக்கும் அத்தனை விஷயங்களையும் தெய்வீகம் திட்டமிட்டு உங்களை அதுக்கு அந்தாண்ட கீழே விழுந்துடாம மெல்லமா உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு போகிற ஒரு வாய்ப்பை அது எடுத்துக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு 2-3 திங்ஸ், இந்த வசீகரம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம வந்துட்டோமா, வெளியில வந்து சத்திய நிலைக்காக போறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் அசை போட்டு பார்க்கணும். அதை விட முக்கியமானது, மாஸ்டரும் கடவுளும் நமக்கான பொறுப்புகளை பயிற்சி முழுமை அடைவதற்கு முன்பே நம்முடைய வாழ்க்கைக்கான பொறுப்புகளை, நம்முடைய ஆன்மாவுக்கான பொறுப்புகளை மெல்ல மெல்ல எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 50%, ஒரு 20%, ஒரு 30% என் லைஃபோடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவர் எடுத்து சுமந்துக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிப்புல நம்ம உணர்ந்த விஷயங்கள். இந்த தியானத்தின் போது ஒட்டுமொத்த பொறுப்பையும் மாஸ்டரே ஏத்துக்கிறார். அதனால அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு முழு பொறுப்பும் மாஸ்டருடையது. அவர் வந்து என்னை எங்க எடுத்துட்டு போகணுமோ அங்க எடுத்துட்டு போறாரு. எங்க எடுத்துட்டு போகணும், அந்த சத்திய நிலைங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி
என்ன என்னுடைய மாஸ்டர் எடுத்துட்டு போறதுக்காக இன்னைக்கு காலையில உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம இன்னைக்கு காலை தியானத்தை ஆரம்பிப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ரகசியங்களை மாஸ்டர் வந்து நமக்கு வெளிப்படுத்த இந்த களம் நமக்கு உதவட்டுங்கிற பிரார்த்தனையோட காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.